நான் இன்னைக்கு சமைக்கலை, நீங்களே சமைச்சிருங்க, எனக்கு ஜுரமாக இருக்குது. சரிப்பா. இன்னைக்கு மோனிக்கு உடம்பு சரியில்லாதனால தான் நான் இன்னைக்கு சமையல் செய்ய போகிறேன். மட்டன் கோலா உருண்டை கிரேவி, மட்டன் தண்ணி குழம்பு, நெய் சோறு இதான் செய்ய போகிறேன் இன்னைக்கு. கோலா உருண்டை கிரேவிக்கு தேவையான பொருள்லாம் போட்டு மசாலாலாம் போட்டு அரைச்சி உருண்டையை பிடிச்சி எண்ணெயில் பொரித்து எடுத்து வச்சுக்கணும். எல்லா உருண்டையும் பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கணும். மட்டன் குழம்புக்கு தண்ணி குழம்புக்கு மட்டனு இஞ்சி பூண்டு போட்டு வேக வச்சிடணும். சீரக சம்பா நெய் சோறுக்கு தேவையான பொருள்லாம் போட்டு வதக்கி எடுக்கணும். கோலா உருண்டை கிரேவி பண்ணணும். கோலா உருண்டை கிரேவிக்கு தேவையான மசாலா பொருள்லாம் போட்டு நல்லா போட்டு வதக்கிட்டு நெய் சோறுக்கு சீக்கிரட்டாக ஒன்று போடுவேன். அது மட்டன் கொழுப்பு. அது போட்டாக்க கொஞ்சம் மட்டன் டேஸ்ட்டு வரும். பொரிச்ச கோலா உருண்டையெல்லாம் போட்டு குழம்புல போட்டு கொதி விட்டு இறக்க வேண்டும். இறக்கிட்டு நெய் சாதத்துக்கு கலர் பவுட்ரு போடணும். மட்டன் வெந்துருச்சு, அதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி பட்டை கிராம்பு கரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலாலாம் போட்டு நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சுக்கணும். இனிமேல் மோனிஷ் கொடுக்க வேண்டியதான். மோனி, இதை சாப்பிட்டு பாரு, அம்மா செஞ்சுட்டேன். கோலா உருண்டை சூப்பராக இருக்குது. மட்டன் ரொம்ப சூப்பராக இருக்குது.